கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த திருவாச்சி இலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தொகையில் அரைச்சி சாப்பிடுவாங்க. நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த காஃபு, கோல்டு, ஃபீவரிஷாக இருக்கிறது, டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இது நல்லா ட்ரீட் பண்ணும். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தொகையில். இதோட இலைங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது மரம் தான். நான் ஸ்கூல்கிட்ட மரத்துலேருந்து தான் ஒடிச்சிட்டு வந்தேன். அது ஸ்கூல்கிட்ட நேற்று மழை பெஞ்சதுனால இன்றைக்கி இலையெல்லாம் நல்லா டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக இருந்தது. ஸோ எட்டுன வரைக்கும் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்தேன். இது எப்படி நம்ம தொகையில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் சேர்த்து புளியை மட்டும் கடைசியாக வச்சுட்டு இதெல்லாம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னா அரைச்சி ஒரு தொகையில் கிடைக்கும். அது நம்ம தாளிச்சிக்கணும். கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய் விட்டு தாளித்து நம்ம சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டு